டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இன்றைக்கி தேவையான கீரையை கொஞ்சம் பறிக்கணும் நண்பர்களே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்டு கீரை நண்பர்களே. இந்த பாருங்கள், ஒரு கண்டெய்னரு. இந்த கண்டெய்னரில் இருந்தால் இருக்கு பாருங்கள், ஒரு அண்டா. அந்த காலத்தில் எங்கள் மிஸ்ஸஸுக்கு சீராக கொடுத்தாங்க அவங்க மதர் வீட்டிலேருந்து. அந்த அண்டா ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. அதை கொண்டு மாடி தோட்டத்தில் வச்சு அதில் சில கீரை விதை மண் கலவைலாம் ஏன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன். அதுபடி கலந்து கொஞ்சம் கீரை நம்ம விதை இங்கே நம்ம மாடி தோட்டத்தில் அங்கே இருக்குது தூவி விட்டேன் நண்பர்களே. இந்த அளவுக்கு தண்டு கீரை வந்திருக்கு நண்பர்களே. இதை பாருங்களேன், இந்த இதில் ஃபுல்லாக கீரை தான் நண்பர்களே. கீரை பறித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இன்னும் கூட பறிக்கிறேன். இந்த பாருங்க, அப்படியே இளம் கீரை நண்பர்களே. இதை பாருங்கள், வேரோடு பறிச்சிட்டேன். இந்த பாருங்கள், இன்னும் வேரோடு பறிக்கிறேன் பாருங்கள். வேரோடு பறிச்சுட்டு இந்த பாருங்கள், மண்ணெல்லாம் அப்படி உதறி விட்டு பச்சை பறிக்கிறேன். பக்கத்துலேயே இருக்குது. அது ஒரு கழுவிட்டு ஏற்கனவே பறித்து வச்சுருக்க கீரை இருந்தால் இருக்குது பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு கீரை பறித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. அதை அப்படியே இந்த கண்டெய்னர் இருக்கேன். அதை அப்படியே இந்த பாருங்கள், ஒரு பிளேட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த பிளேட்டில் வைக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் இளம் கீரைங்க பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, இதுக்கு இந்த சமையலுக்கு வேண்டிய பச்சை மிளகா கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் காந்தாரி மிளகா. அப்புறம் வெண்டிக்காய். இந்த பாருங்கள், வெண்டிக்காய் ஒன்று தான் இருந்துச்சு. மிச்ச விதையெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், விதை போட்டிருக்கேன். இந்த அங்கே இருக்குது. இந்த இங்கே கூட இருக்குது பாருங்கள். இந்த பூ விட்டுருச்சு. இந்த இங்கேயும் இருக்குது. இந்த பூவோடு இருக்குது. அதையும் பறிச்சிட்டேன் நண்பர்களே. பறிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷு, ஆர்கானிக், ஹைலி ஃப்ரெஷ்ஷு கீரை பறித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. கீரை, வெண்டிக்காய், பச்சை மிளகா பறித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதில் ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். அப்படியே இதை கொண்டு போய் இந்த பிளேட்டை அப்படியே கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடுறேன். பிகாஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன், கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா இடையில் அங்கங்கே 2 சைட்லையும் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அந்த கண்டெய்னர்ஸ்லாம் காலில் விழுந்துடாத அளவுக்கு குளிர் மாதிரி வைக்கிறேன். நான் சேஃபாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் அதுக்குள்ளெல்லாம் வரும்போது. இதை நான் ஒரு டிப்ஸாக கொடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு, நம்ம வியூவர்ஸ்க்கு. ஆமாம் நண்பர்களே. ஏன்னா மாடி தோட்டத்தில் ஏறி இறங்கும்போது, தண்ணி விடும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எதுவும் ஆயிடாது. ஏன்னா அந்த ஓஸில் அந்த கிடக்கு பாருங்கள், அந்த ஓஸு இருக்குது பாருங்கள். அந்த ஓஸு அது காலில் மாட்டிடும். அதனால் நம்ம வீடியோ எடுக்கிறதுலையே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. அப்புறம் அந்த கீழே நம்மளுடைய சேஃப்டியும் செக்யூரிட்டியும் பார்க்கணும். ஆமாம் நண்பர்களே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆஸ் எ ப்ரிகாஷனரி மெசேஜ் ஃபார் அவர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இப்போ நான் அது கீரையை பறிச்சிட்டேன். கீரையை பறித்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். 1/2 hour தண்ணி ஊருக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ இந்த பாருங்க, தண்ணி ஊருக்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த 1/2 hour எனக்கு உள்ள பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு இந்த பாருங்கள், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் பரவாயில்ல. இந்த அளவுக்கு வேண்டிய காய்கறிகள் பறிச்சிட்டேன். ஒரு பாயிண்ட்டு ஆர்கானிக்கு. செகண்ட் பாயிண்ட்டு, இன்றைக்கி நான் காலைல பண்ண வேண்டிய எக்ஸசைஸும் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் மாடியில் ஏறி இறங்கினேன் இல்லைங்களா, தண்ணி விட்டேன் இல்லையா, அதில் ஒரு 1/2 hour எக்ஸசைஸு, 40 minutes. தேர்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, காலையில் இப்போ மார்னிங் தான் நண்பர்களே. காலையில் அட்லீஸ்ட் 40 minutes, 30 to 40 minutes சன்லைட் வாங்கணுன்றாங்க சயின்டிஃபிக்கலி. ஸோ தட் வி கேன் கெட் விட்டமின் டி. ஆமாம், அதையும் நான் வாங்கிட்டேன். ஆமாம் நண்பர்களே. ஸோ இத்தனை வகையான நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த மாடி தோட்டம் நம்ம வச்சுருக்கிறதுல, மாடி தோட்டம்னு சொல்ல முடியாது, கிரவுண்ட் காரனை கூட வீ கேன் யூஸ். மாடி தோட்டம் எனக்கு இடம் இல்லாதனால நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த டிப்ஸை தர்றதுக்கும், இந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கும் ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சைமல்டேனியஸ்லி ஐ எம் கெட்டிங் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.